லால் கிதாப் என்று சொல்லப்பட்ட உருது மொழி புத்தகத்திலே ஒவ்வொரு கிரகத்திற்கும் திசை நடத்தும் போது, இப்போ ஒரு கேது என்கிற கிரகம் இருந்தால் அந்த கேது திசை நடந்தாலும் சரி, அல்லது கேதுனுடைய சாரம் பெற்ற கிரகம் திசை நடத்தினாலும் சரி, அதற்கு பரிகாரம் என்பது மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லால் கிதாப் புத்தகம் என்பது வடநாட்டிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புத்தகம். அதை வைத்து நிறைய பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. கேது திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது கேதுனுடைய சாரம் பெற்ற கிரகம் திசை நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, திருநாய்களுக்கு உணவளிக்க வேண்டும். மிகச்சிறந்த சாதாரணமாக பரிகாரங்க. இது ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் மிகச்சிறப்பாக இது வேலை செய்யும். தினமும் என்ன பண்ணுங்கள், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி திருநாய்களுக்கு போடுங்க. போட்டுக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக அந்த நாய் என்பது கேதுவனுடைய சொரூபமாக லால் கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். மேலும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலிலே வெள்ளியிலான ஒரு தண்டையோ அல்லது ஒரு காப்போ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளியில் மெட்டி போட்டுருவாங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆண்கள் அந்த மாதிரி போடுறதில்லை. அதனால் வெள்ளியிலான ஒரு காப்பை செய்து இடது காலிலே அணிந்து கொள்ளுங்கள். அல்லது கம்பளி கயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த கம்பளி கயிறை வாங்கி இடது காலில் கட்டிக்கோங்க. கேது திசை முடிகிற வரைக்கும் இதை கழட்டாதீங்க, அப்பப்போ மாற்றிக்கலாம். கண்டிப்பாக கேது திசை அல்லது கேது சாரம் பெற்ற கிரகத்தினுடைய திசையிலே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் எளிமையாக வெளியிலே வர முடியும் என்பது 100க்கு 100 உண்மை.